அதுக்கு ஃபஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் என்ன இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போய் இந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், இந்த ஃபேக்ட்ரிஸை கிளிக் பண்ணி அதில் என்ன இருக்கலாம், இதில் கல்டிவேஷன் அதில் போய் இந்த லேண்டை கிளிக் பண்ணுவோம், ரைஸ் ஃபீல்டு. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த லேண்டை கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணால் போதும். சரி, இதாக செலக்ட் ஆகிறது இந்த கார்னர் வந்து எல்லோ கலர் ரோடு. அதுதான் இங்கே ரோடு போனால் நம்ம இது தரமாட்டான், அதனால் இங்கே முடிச்சிடும். ஓகே, வச்சுக்கிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டே போதும். ஓகே, நமக்கு லேண்ட் ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், லேண்ட் ரெடி. அதுக்கான லேண்டு தான். எல்லா லேண்ட்லேயும் நம்ம நெல் பயிர் பண்ண முடியாது. அப்போ அங்கே ஒரு மோட்ரு, அதுக்கான சாயில் வேணும். களிமண் தான். களிமண் இங்கிலீஷில் என்னமா? அலுவியல் சாயிலா? ஓகே, இந்த மோட்டர் ஆன் பண்ணிக்கணும். இந்த இருக்குல்ல மேலே லெஃப்ட் சைடு இன்ட்ராக்ட் ஆர் அடித்து ஃபீல்டு 1 0.94 ஹெக்டர் ஃப்ளட்டு கொடுத்தா போதும். ஓகே, அதே தண்ணி பாஞ்சி இது ஃபுல்லாக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நமக்கு இதுக்கான தேவையான வண்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துடும். வெஹிக்கிள்ஸ் என்னெல்லாம் தேவைன்னு அதில் போய் மொத்தம் இவ்வளோ வெஹிக்கிள் இருக்குது. நமக்கு நெல் சாகுபடிக்கு மொத்தமே 2-3 வெஹிக்கிள் தான் தேவை. இந்த இருக்குல்ல ரைஸ் பிளான்டர், அது நடுறதும் ரைஸ் ஹார்வெஸ்டிங் மிஷின் தான் தேவை. ஃபஸ்ட்டு ரைஸ் பிளான்டர் வாங்கிடுவோம். 2,14,000 வாங்கியாச்சு. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இது இருக்குல்ல ரைஸ், அந்த நாற்று சொல்லுவோம்ல, நாற்றும் கொஞ்சம் வாங்கிடணும். நாற்று ஒரு 2 வாங்கிப்போம். வாங்கிய இடத்துல வண்டி நிற்குது. வண்டி எங்கே நிற்குன்னா அது மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இதுதான் நம்ம லேண்டு. இந்த இருக்குது 2 இந்த இவ்வளோ தான் நமக்கு தருவான். இப்போ வந்து ஷாப் இந்த இருக்குது, ஷாப்பில் வந்து நம்ம வாங்குகிறோம். வாங்கியாச்சு. இப்போ இது வந்தாச்சு. அந்த வண்டி எடுத்துகிட்டு இந்த நாற்றெல்லாம் வண்டியில் ஏற்றணும். இந்த இருக்குல்ல ரீஃபில் பிளான்டர்னு இது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு மேலே, அது 6 கொடுத்தாச்சுன்னா வேறு தான். ஒன்றே வாங்கியிருந்தா போதும்னு நினைக்கிறேன். வண்டி ஃபுல்லாகிடுச்சு. ஆமாம், ஒன்றுலேயே வண்டி ஃபுல்லாகிடுது. ஓகே, வண்டியை நம்ம ஃபீல்டு எடுத்துக்கலாம். இதுக்கு அதே மாதிரி என்ன இருக்குல்ல, வண்டி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாங்கியாச்சு. இனி சாலிடு ஃபர்டிலைசரும் வாங்கணும், பூச்சி மருந்து. அதுக்கு நம்ம ஷாப்பில் போய் உரமா, ஓகே சாரி, உரம் வாங்குகிறோம். சாலிட் ஃபர்டிலைசர் எங்கே இருக்குன்னா இந்த இருக்குல்ல ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இதில் கன்சியூமபிள்ஸில் இருக்கும். அதில் இந்த இருக்குது சாலிட் ஃபர்டிலைசர்ஸ் வாங்கியாச்சு. உரத்தையும் வாங்கியாச்சு. உரம்னா இருக்கா, உரத்தையும் வண்டியில் லோட் பண்ணிக்கலாம். அது அதையும் பக்கத்தில் பண்ணோன்னா ரீஃபில் பிளான்டர் கேட்கும். 6 கொடுத்தாச்சுன்னா அதுவும் நான் லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சா. வண்டி கொண்டு அங்கே போண்டே தான் தோணுச்சுன்னா எப்போ வச்சுக்கலாம். ஆனால் வந்து இந்த பயிரெல்லாம் 6 மாத பயிர்னால் 6 மாதம் கழிச்சு தான் விளையும் ரியலாக. நீங்கள் ஒரு நாள் வந்து ஒரு நாள் கணக்கு தான் வச்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க, ஒன்றுமே விளைஞ்சிக்கிடாது. ஓகே, நம்ம நடத்துக்கு வண்டி உள்ளே இறக்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹோல்டு இதெல்லாம் இறக்கிக்கணும். நடுறதுக்கானது இதுதான். நட தொடங்கிடுச்சு. தெரியுதா, ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அது நட்டுக்கிட்டே போகுது. இதே நம்ம ஒரு எல்லாம் சேர்த்து நட்டுட்டோம், அதனால் நம்ம பிரச்சனை இல்லை. ஓகேவா, நம்ம
முடிஞ்சு இனி வண்டியை மேலே வைக்கணும். ஒரு மாதம் கழித்து நம்ம வந்து பார்க்க நம்ம வலைக்கு வந்துருக்கோம். வலைக்கு வந்ததில் இனி கொஞ்சம் பூச்சி மருந்தத்தை கொஞ்சம் அடிச்சு விடுவோம். களைக்கொல்லி களைகளை தான் வளர்ந்த மாதிரி தெரில. போட்டோம். செப்டம்பர் மாதம் ஓகே. அக்டோபர் மாதம் வந்தாச்சு. அக்டோபரில் பயிர் ஏதாவது கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா தெரியுதா? ஏதாவது லைட்டாக நாற்று கீழே வருது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு இது உரம்லாம் அடித்ததுனால நமக்கு களை ஒன்றுமே வரல. நட்டு 4 மாதம் ஆகிடுச்சு. நவம்பர் மாதம் வந்தாச்சு. நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்களா இல்லை எப்படி இருக்குது நீ நாற்று? இதில் என்ன 1-2 இது பட்டு போயிடும். ஐயாயிட்டு நோய் வந்துடும். அங்கே எங்கேயே 1-2 நாற்று ஐயாந்துடும். 4ஆவது மாதத்தில் நமக்கு இது ஆகிடுச்சு. கதிரெலாம் வந்தாச்சு. நீ வளைய மட்டும் தான் செய்யணும். ஓகே, வளைஞ்சிட்டு வயல் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நம்ம இனி அறுவடை தான் பண்ணணும். ஃபுல்லாக வளர்ந்துட்டு தெரியுதா? இந்த ரைட் சைடு கீழே வருது பார்த்தீங்களா, க்ரௌத் ரெடி டு ஹார்வெஸ்ட். நம்மளோட நெல் வந்து இப்போது அறுவடை பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அறுவடை பண்ணுறதுக்கான மிஷினை வாங்கிட்டு வந்துடும். ஓகே, ஷாப்புக்கு போகிறோம். போய் கீழே பார்த்தீங்களா ஸ்பெஷல் க்ராப்ஸ் ரைஸ் பிளான்டர் வாங்கினாலும் அதுக்கு பக்கத்துலேயே ரைஸ் ஹார்வெஸ்டர் இருக்குது. ரைஸ் ஹார்வெஸ்டர் அடுத்து எல்லாம் இந்த வண்டி தான் ரைஸ் ஹார்வெஸ்டர். எடுத்து நம்ம இடத்துக்கு ரைஸை வந்து ஏற்றுறதுக்கு நம்ம வண்டி. இப்போ நம்ம இந்த ட்ரெயிலர் வாங்கிச்சுன்னா பெரிய இதுதான் ஏற்றணும். என்ன இதுனா ஏற்ற நம்ம ஃபஸ்ட் இந்த சிம்பிளாக இந்த வண்டி எடுத்துப்போம். இல்லாமல் நம்ம நீங்கள் இந்த ட்ரெய்லர்லாம் எடுத்தீங்கன்னா அதுக்கு தனியாக அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து பேக்குக்கு இது வாங்கணும் ட்ரெய்லர். இப்போ ட்ரக் வாங்கினீங்கன்னா அதுக்கு ட்ரெய்லர்ஸ் வாங்கினா இருக்குல்ல, செமி ட்ரெய்லர்ஸ் எது தேவையோ அது வாங்கிக்கலாம். ஆனால் இதில் லோடு அதிகமாக கொண்டு போகலாம். 10.5 டன்னு 9-10 டன் வரை நம்ம லோடு ஏற்றிக்கலாம். ஆனால் நான் இப்போ சிம்பிளாக தான் ஒரு வண்டி வாங்க போகிறேன். இந்த வெஹிக்கிள் என்னென்னா மொத்தமே 4.3 டன் தான் கொண்டு போக முடியும் லோடு. சிம்பிளாக ஒரு வண்டி வாங்கிப்போம். ஓகே, இந்த வண்டி 5.2 டன் வரை கொண்டு போகலாம். பெரிய வாங்கிடுமா? ஓகே, 5.2 டன். இது நம்ம தேவையான ஏதாவது மாடிஃபை பண்ணோம்னா பண்ணிக்கலாம். இதாக இருக்குல்ல, அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதில் நம்ம லோடு எடுத்துங்கன்னா பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். வீக்கு வாங்கி பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். இருக்கா, இதுதான் கிரைண்ட் மில். நம்ம இப்போ இங்கே கொண்டு நம்ம இதை சேல் பண்ணலாம். அங்கே நம்ம இதை மாவாக்கி அதை சேல் பண்ணுங்கள். எந்த என்ன இதை கிளிக் பண்ணி டேக் பிளேஸ் கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு அந்த இடத்த வந்து மேப்லேயே பிளிங்க் ஆகி காணும்.